வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் டயோட். ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்போனன்ட்ஸில் இருக்கிற அந்த டயோட் என்ற கம்போனண்ட்டை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த டயோட்டை நாங்கள் எங்கே பயன்படுத்துறது, அந்த டயோட்டு எப்படி நாங்கள் சர்க்யூட்டில் பயன்படுத்துறது, அந்த டயோட்டோட ஃபங்க்ஷன் என்ன, அதை நாங்கள் எப்படி செக் பண்ணுறது, இல்லைன்னா அது டிட்டர்மினேஷனை அந்த பின் அவுட்ஸை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது என்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் டயோட். இப்போ இது ஒரு ரியல் கம்போனண்ட் இதுதான். இப்போ இந்த ரியல் கம்போனண்ட்டில் இதில் 2 டெர்மினல்ஸ் இருக்குது. டயோட் வந்து 2 டெர்மினல்லாம் எப்பவுமே இருக்கும். அதில் முதலாவது டெர்மினல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் இருக்கிறது, இதை சொல்கிறது அனோட்னு சொல்கிறது. இந்த பக்கம் இருக்கிறது சொல்கிறது கேத்தோட். அப்போ இது எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால், ஒரு டயோட்டை நாங்கள் எடுத்தோம்னா அந்த டயோட்டில் வந்து ஒரு பக்கத்தில் ட்ரிங் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒயிட் கலர் ட்ரிங் இருக்கு. அந்த ஒயிட் கலர் ட்ரிங் வார இடத்தை நாங்கள் சொல்லுவோம் கேத்தோட் பாயிண்ட்னு சொல்லி. அந்த ஒயிட் கலர் ட்ரிங்கை வச்சு தான் நாங்கள் அடையாளம் காணுவோம். இது வந்து கேத்தோட். இந்த பக்கம் இந்த ஒயிட் கலர் ட்ரிங் இருக்கிற பக்கம் கேத்தோட். இந்த ஒயிட் கலர் ட்ரிங் இல்லாத பக்கம் அனோட். அப்போ அனோட்டுக்கு எப்போவுமே பாசிட்டிவ் சப்ளை கொடுப்போம், கேத்தோட்டுக்கு எப்போவுமே நெகட்டிவ் சப்ளை தான் நாங்கள் கொடுப்போம். அப்போ இந்த டயோட்டை நாங்கள் எப்படி செக் பண்ணுறது, இந்த டயோட்டின் அப்ளிகேஷன்ஸ் என்னன்றதை நாங்கள் இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ அதில் நாங்களுக்கு நிறைய விதத்தில் நிறைய அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒப்படைக்க இந்த பாடி ஷேப்ஸ் அதோட நாங்கள் ஒப்பிட்டு பார்க்குற நேரம் நிறைய வித்தியாசமான டயோட்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கும் ஒரு டயோட்ஸ் தான். இப்போ எல்இடி எடுத்தோம்னு சொன்னால் அந்த எல்இடியும் ஒரு டயோட் தான். இது லைட் எமிட்டிங் டயோட்னு சொல்கிறது. சில டயோட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட ஷேப்பில் வித்தியாசம் இருக்கும். ரைட். இப்போ அதோட ஷேப்ஸில் வித்தியாசம் இருக்கும், உருவத்தில் வித்தியாசம் இருக்கும். அப்போ இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான வேலைகளுக்காக நாங்கள் பயன்படுத்துகிற டயோட்ஸ் எல்லாம் இருக்குது. ரைட். இப்போ நாங்கள் எல்இடியை நாங்கள் பயன்படுத்துகிறோம், ஒரு இண்டிகேட்டர். ஒரு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஒரு வேலை ஃபங்க்ஷன் நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இண்டிகேட்டர்ஸுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் இந்த எல்இடி, லைட் எமிட்டிங் டயோட்னு சொல்லுவோம். இந்த டயோட்டை நாங்கள் பயன்படுத்துவோம். அடுத்தது வந்து நாங்கள் சில டயோட்ஸில் இது சொல்கிறது பவர் டயோட். இது கூடுதலாக அந்த டிசி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், டிசி செக்ஷனில் இருக்கும். சில நேரங்களில் சில டிசி பவர் சப்ளைஸில் இருக்கும். கொஞ்சம் ஹெவி அம்பியர் உள்ள அதாவது அம்பியர் கூட உள்ள இடங்களில் இந்த விதமான டயோட்ஸ் வந்து பயன்படுத்தப்படும். இதில் டெர்மினேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அனோட். அப்போ இது கேத்தோட். இந்த ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ഇതിൻ്റെ பொடியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த பொடி தான் கேத்தோட். ரைட். ഇതിൻ്റെ பொடி கேத்தோட். இப்போ இந்த டெர்மினல் வந்து எங்களுக்கு அனோட்டாக இருக்குது. அப்போ அதில் അതിൻ്റെ சிம்பிள்ஸ் இதில் போடப்பட்டிருக்குது. ரைட். அப்போ அந்த சிம்பிள்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் தெரியும். அப்போ இந்த பக்கம் இருக்கிறது அனோட், எங்களுக்கு இந்த இந்த பக்கம் இருக்கிறது அனோட், இந்த பக்கம் இருக்கிறது கேத்தோட். ஸோ இதுதான் இந்த டயோடின் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி தான் இருக்குது. ரைட். இப்போ இனி நாங்கள் பார்ப்போம் எப்படி நாங்கள் இந்த டயோட்டை நாங்கள் செக் பண்ணுறது, இந்த டயோட்டை நாங்கள் எப்படி அப்ளிகேஷன்ஸுக்கு பயன்படுத்துறதுன்றதை நாங்கள் இப்போ பார்ப்போம். அப்போ நாங்கள் டயோட்டை நாங்கள் செக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு பிரெட் போர்ட் எங்களுக்கு தேவை. இதை சொல்கிறது பிரெட் போர்டுன்ட்டு நாங்கள் கம்போனன்ட்ஸை நாங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் இந்த பிரெட் போர்ட். அதே நேரம் மல்டிமீட்டரும் எங்களுக்கு தேவை. இந்த கம்போனண்ட்டை நாங்கள் இன்சர்ட் பண்ணி கொண்டு நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். ரைட். இப்போ மல்டிமீட்டரை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம், டயோட் என்ற ஸ்கேலில் நாங்கள் விடுவோம். ரைட். இப்போ நாங்கள் டயோட்டை என்ற இதில் ஸ்கேலில் விட்டுக்கொண்டு நாங்கள் இப்போ செக் பண்ண போகிறோம். அப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு டயோட்டில் அனோட் பக்கம் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும், கேத்தோட் பக்கம் எப்போவுமே நெகட்டிவாக இருக்கும். ரைட். அதுதான் அதோட ரூல்ஸ். ஓகே. இப்போ அந்த டயோட்ஸை நாங்கள் செக் பண்ணுறதுக்கு முதல்ல அதோட ரூல்ஸை நாங்கள் பார்த்துருவோம். இப்போ டயோட்ஸுன்ற சிம்பிள்ஸை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்படித்தான் இருக்க போகுது. ஒரு டயோட்ன்ற சிம்பிள்ஸ் வந்து இப்படித்தான் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸுக்கு எந்த இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலும், எந்த எலக்ட்ரானிக்ஸ் சர்க்யூட்ஸில் நீங்கள் பார்த்தாலும் இந்த டயோட்ன்ற சிம்பிள்ஸ் இப்படித்தான் இருக்கும். அப்போ இதுன்ற முன்னுக்கு இருக்கிற டேர்மில் நாங்கள் சொல்லுவோம் அனோட்ண்டு, இதை சொல்லுவோம் கேத்தோட்ண்டு. இப்போ இதுக்கு நாங்கள் எப்போவுமே பாசிட்டிவ் தான் இருக்கும், கேத்தோட்டுக்கு வந்து நெகட்டிவ் நாங்கள் கொடுப்போம். இப்போ இந்த பக்கமாக நாங்கள் இதை பயன்படுத்துவோம்னு சொன்னால் இது சொல்கிறது ஃபார்வர்ட் பயஸ். ரைட். ஃபார்வர்ட் பயஸ். அப்போ இதை நாங்கள் இன்னும் ஒரு முறையில் நாங்கள் பயன்படுத்தலாம் இந்த டயோட்டை, ரிவர்ஸ் பயஸ். இந்த பக்கம் எப்படி நாங்கள் பயன்படுத்துவோம்னு சொன்னால் இது கேத்தோட், இது அனோட். அப்போ இதை நாங்கள் சொல்லுவோம் ரிவர்ஸ் பயஸ். ரைட். அப்போ இதில் நாங்கள் சர்க்யூட்ஸை நாங்கள் மேக் பண்ணுற நேரம், இப்போ உதாரணமாக இதில் பேட்ரி இருக்குது. அப்போ இதில் பேட்டரியில் சப்ளை நாங்கள் கொண்டு வந்து ஒரு டயோட்டை நாங்கள் இப்படி போட்டு இதை நாங்கள் லிங்க் பண்ணி இது அனோட், இது கேத்தோட். ரைட். இதில் நாங்கள் ஒரு லோட்ஸை போட்டு இதை நாங்கள் இப்படி இந்த சர்க்கியூட்டை இப்படி மேக் பண்ணுவோம்னு சொன்னால் இந்த டிரெக்ஷனை சொல்கிறது ஃபார்வர்ட் டிரெக்ஷன்.
அப்ப இந்த ரூல்ஸின் அடிப்படையில இப்ப டயோட்டின் ஃபங்ஷன நாங்க எடுத்தோம்னு சொன்னால், அந்த டயோட்ட நாங்க ஏன் பயன்படுத்துறோம்னு சொன்னா, ஒரே திசையில இந்த கரண்ட்ட நாங்க போக வைக்கிறதுக்கு தான் இந்த டயோட்ட நாங்க பெரும்பாலும் பயன்படுத்துவோம். உதாரணமா இந்த டயோட்ட பயன்படுத்தி ஏசில இருந்து டிசியா நாங்க மாத்துறதுக்கு, கன்வெர்ட் பண்றதுக்கு, வோல்டேஜஸ கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த டயோட்ஸ நாங்க பயன்படுத்துவோம். அப்ப இதுல வந்து இந்த டயோட்டின் பயன்பாடு இப்படித்தான் இருக்க போது. அப்ப இதுல இந்த சர்க்யூட்ஸ்ல நாங்க இதுல பாசிட்டிவ் இருக்குது. இப்ப இந்த சர்க்யூட்ட பொறுத்தவரைக்கும் இதில் நாங்கள் ஃபார்வர்ட் பயஸில் இந்த ரூல்ஸின் அடிப்படையில் டயோட்டின் ரூல்ஸின் அடிப்படையில் ஃபார்வர்ட் பயஸில் பாசிட்டிவ் போகிறதுக்கு அனுமதிக்கும். ரைட். அப்போ பாசிட்டிவ் போகிறதுக்கு அனுமதிக்கும்னு சொன்னால் எங்களுக்கு இந்த லோட்ஸ் வந்து வேலை செய்ய போகுது. இப்போ இன்னொரு சிச்சுவேஷன் இருக்குது. இதை நாங்கள் ரிவர்ஸ் பயஸில் நாங்கள் பயன்படுத்துவோம்னு சொன்னால் இந்த இடத்துல சில நேரங்களில் இந்த ரிவர்ஸ் கனெக்ஷன் இது எப்படி மாறும்னு சொன்னால் சில நேரங்களில் நாங்கள் ஒரு லோட்ஸை பயன்படுத்துகிற நேரம் இந்த சப்ளை இந்த பேட்டரி சப்ளையை நாங்கள் சில வேளை மாற்றி விட்டுருவோம். ரைட். அப்போ பேட்டரி சப்ளை சில வேளை மாற்றுற நேரம் இது ரிவர்ஸ் இந்த சிச்சுவேஷன் ரிவர்ஸ்டாக மாறுற நேரம் இது அனோட்டாக இருக்கிறது போது இது கேத்தோட்டாக இருக்க போகுது. கேத்தோட் எப்போவுமே மைனஸ், அனோட் எப்போவுமே ப்ளஸ். ரைட். அப்போ இந்த சிச்சுவேஷனில் இங்கால வந்து அலோட் பண்ணாது, அங்கால இந்த மைனஸ் வந்து பாசிட்டிவ் வந்து ரிவர்ஸ்ட் வயசில் போகிறதுக்கு அனுமதிக்காது. இப்போ இந்த டயோட்டின் வேலை இதுதான், இந்த டயோட்டின் ரூல்ஸ் இதுதான். இப்போ இந்த ஒரே திசையில் ஒரே பக்கமாக மின்ன செலுத்துறதுக்கு பயன்படுத்துகிற ஒரே ஒரு கொம்போனன்ட் இந்த டயோட் தான். இந்த ரூல்ஸை வச்சுக்கொண்டு தான் இந்த டயோட்டின் ஃபங்க்ஷன்ஸை இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்க போகுது. இப்போ இந்த டயோட்டை வச்சுக்கொண்டு தான் டிரான்சிஸ்டர்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ഇതിൻ്റെ ரூல்ஸஸ் தான் டிரான்சிஸ்டர் இன்சைட்லேயும் இருக்க போகுது. அப்போ டிரான்சிஸ்டரை நாங்கள் செக் பண்ணிருந்தாலும் இந்த டயோட்டின் பேசிக் எங்களுக்கு தெரிஞ்சால் தான் டிரான்சிஸ்டரை பற்றியும் நாங்கள் அறிஞ்சு கொள்ள முடியும். அப்போ நாங்கள் இப்போ பார்த்துனாங்க இந்த பயசிங் அதாவது ஃபோர்ட் பயசிங்கில் வந்து எங்களுக்கு பல்ப் ஒர்க் பண்ணுது, ரிவர்ஸ் பயஸில் வந்து எங்களுக்கு பல்ப் வந்து ஒர்க் பண்ண இல்லை. இதுதான் இதோட ரூல்ஸ். இந்த ரூல்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம் இந்த ரூல்ஸ் வந்து சரியாக இருக்குதா. ரைட். அப்போ எங்களுக்கு சரியான ஆன்சர்ஸ் எங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். முதல்ல நாங்கள் மல்டிமீட்டரை வச்சு நாங்கள் செக் பண்ணுவோம். மல்டிமீட்டரோட வச்சு நாங்கள் இந்த ரூல்ஸ் ஒருக்கா பார்ப்போம். அப்போ நாங்கள் இதில் டயோட்டின் ஸ்கேலில் நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் ப்ளஸ் டெர்மினல், இது மைனஸ் டெர்மினல். அப்போ ப்ளஸ் டெர்மினல் நாங்கள் இந்த ரூல்ஸின் அடிப்படையில் ப்ளஸ் டெர்மினல் அனோட்டுக்கும் மைனஸ் டெர்மினலை வந்து கதோட்டுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். அப்போ எங்களுக்கு வேல்யூவை பார்ப்போம். மல்டிமீட்டரில் இருக்கிற வேல்யூவை பாருங்கள். ரைட். 0.5540 வோல்டேஜ் எங்களுக்கு காட்டுது. அனோட்டுக்கு பாசிட்டிவும் கேத்தோட்டுக்கு மைனஸ் நாங்கள் கொடுக்குற நேரம், நெகட்டிவ் நாங்கள் கொடுக்குற நேரம் இந்த டயோட் வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு. இந்த டயோட் ஆக்டிவ் ஆகிற நேரம் இந்த வேல்யூ எங்களுக்கு காட்டுது மல்டிமீட்டரில். இப்போ நான் என்ன செய்கிறேன், ரிவர்ஸ் பயஸில் ഇതിൻ്റെ டெர்மினேஷனை மாற்றுறேன், சப்ளைஸை மாற்றுறேன். அப்போ இதில் மைனஸ் டெர்மினல் நான் வச்சிருக்கிறேன். அனோட்டுக்கு நான் மைனஸை கொடுத்துக்கொண்டு கேத்தோட்டுக்கு நான் நெகட்டிவாக கொடுக்குறேன். அங்கே எந்த வித ரியாக்ஷனும் இல்லை, மல்டிமீட்டர் எந்த வித வாசிப்பும் இல்லை. அப்போ ഇതിൻ്റെ ரூல்ஸின் அடிப்படையில் அதாவது டயோட்டின் ஃபங்க்ஷன் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், டயோட்டின் ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், பாசிட்டிவ் அதாவது ஃபார்வர்ட் பயஸில் பாசிட்டிவை அலோவ் பண்ணுது, ரிவர்ஸ் பயஸில் பாசிட்டிவை அலோவ் பண்ணல. இதுதான் டயோட்டின் ரூல்ஸ். அப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு சின்ன ஒரு சர்க்யூட் ஒன்றை மேக் பண்ணி பார்ப்போம். ரைட். அப்போ அதுக்காக நாங்கள் ஒரு எல்இடி ஒன்று யூஸ் பண்ணுவோம். ரைட். அப்போ இதுக்காக நாங்கள் ஒரு எல்இடியை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த எல்இடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்இடி எங்களுக்கு இதுவும் ஒரு டயோட்ஸ் தான். அப்போ இந்த டயோட்டில் இந்த எல்இடியில் வந்து இருக்கிற டெர்மினேஷன் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் லோங்காக இருக்கிற டெர்மினேஷன் வந்து எங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது. ரைட். இதில் கொஞ்சம் லோங்காக இருக்கிறது வந்து பாசிட்டிவாக இருக்க போகுது, ஷார்ட்டாக இருக்கிறது வந்து நெகட்டிவாக இருக்க போகுது. ரைட். அப்போ இந்த எல்இடியை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் மைனஸ் எங்களுக்கு சரியாக கொடுத்தா தான் இந்த எல்இடிஸ் வேலை செய்ய போகுது. ரைட். அப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் செக் பண்ண போகிறது வந்து டயோட்டு தான். ரைட். அப்போ இந்த எல்இடியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு இருக்கிற அந்த கனெக்ஷன்ஸுன்ற சைஸை வச்சு நாங்கள் எடை போடலாம். அப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. அப்போ இந்த சின்ன சைஸ் இருக்கிற பக்கம் நாங்கள் சொல்லுவோம், அதை சொல்ல பாசிட்டிவ். கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கிற பக்கத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து நெகட்டிவ். அப்போ இந்த இடத்துல நெகட்டிவ், இந்த இடத்துல பாசிட்டிவ் எங்களுக்கு இருக்க போகுது. அப்போ இதை வச்சுக்கொண்டு இந்த ரூல்ஸை வச்சுக்கொண்டு இந்த டயோட்டின் ரூல்ஸை நாங்கள் செய்து பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம் இந்த சர்க்யூட், அதாவது ஒரு ஃபோர்வர்ட் பயஸில் இந்த பேட்டரியில் நாங்கள் கனெக்ட் பண்ணுற நேரம் ஃபோர்வர்ட் பயஸில் எப்படி இந்த ரூல்ஸ் எங்களுக்கு சரியாக இருக்கான்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட். அப்போ நாங்கள் இந்த
டயோட் நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம். இது வந்து இதான் ஃபோர்வர்ட் பயாஸ், இது அனோட், இது கேத்தோட். அப்போ அனோட்டை நாங்கள் இதில் லிங்க் பண்ணி கொண்டு கேத்தோட்டை கொண்டே நாங்கள் அது லோட்டில் வந்து லிங்க் பண்ணுறோம். இப்போ எங்களுக்கு நாங்கள் ஒரு 3 வோல்ட் சப்ளை நாங்கள் எடுக்கிறோம். 3 வோல்ட் சப்ளையை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இதில் ஒரு சப்ளையை கொடுத்து கொண்டு இதில் நாங்கள் மைனஸை நாங்கள் கொடுக்குறோம். இப்போ இப்போ இந்த எல்இடி ஒர்க் பண்ணுது. இந்த ரூல்ஸின் அடிப்படையில், இந்த டயோட்டின் இந்த ரூல்ஸின் அடிப்படையில் ஃபோர்வர்ட் பயாஸில் பாசிட்டிவ் சப்ளையை அலோவ் பண்ணி இருக்குது. ரைட். இப்போ அடுத்த ரூல்ஸுக்கு வருவோம். இதை நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம். இந்த டயோட்டை நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம். ரைட். இப்போ சேஞ்ச் பண்ணி கொண்டு இப்போ இது ரிவர்ஸ் பயாஸாக மாறிட்டுது. இப்போ இதுக்கு நாங்கள் பாசிட்டிவை கொடுக்குறோம். இப்போ பாசிட்டிவை கொடுத்துக்கொண்டு இதுக்கு நாங்கள் நெகட்டிவாக கொடுக்குறோம். ஆனால் அங்கே எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை. சரி, இப்போ எந்த விதமான ரியாக்ஷனும் இங்கே காட்டல. அப்போ அதன் அர்த்தம் என்னென்னு சொன்னால், இதன் ரூல்ஸ் வந்து சரியாக இருக்குது. இந்த டயோட்டின் ரூல்ஸ் வந்து சரியாக இருக்குது. ஃபார்வர்ட் பயாஸில் பாசிட்டிவை அலோவ் பண்ணுது, ரிவர்ஸ் பயாஸில் பாசிட்டிவை அலோவ் பண்ணல, நெகட்டிவை தான் அலோவ் பண்ண போகுது. ரைட். அதாவது இங்கே பாசிட்டிவை வந்து அலோவ் பண்ணல. இதுதான் இந்த டயோட்டின் ஃபங்க்ஷன். ഇതിൻ്റെ அப்ளிகேஷன்ஸும் இப்படி தான் இருக்கும். அப்போ நாங்கள் இதை வச்சுக்கொண்டு எங்களோட நாங்கள் பயன்படுத்துகிற லோட்ஸாக இருக்கட்டும், எந்த லோட்ஸ் இருந்தாலும் நாங்கள் ப்ரொடெக்ஷனுக்காக இந்த டயோட்ஸை நாங்கள் பயன்படுத்த முடியும். ஸோ தேங்க்யூ உங்களோட நேரத்துக்கு. நீங்கள் எவ்வளோ நேரம் கொடுத்து இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மேலும் இது போன்ற வீடியோக்கள் தேவைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி.